அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்று எழுதும் தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதோடு மட்டுமல்லாது உயர இருக்கும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியும் ராசியின் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசிக்கு அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் மிக வலுவாக 4இல் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இயற்கை சுபகிரகமாக இருக்க ராசியின் அதிபதியான புதன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் இந்த வேளையில் தனித்து உச்சம் பெறுகிறார். சில நாட்கள் தனித்தும் அதற்கு பிறகு சூரியனுடனும் இணைந்து வலம் வர போகிறார். பெரும்பாலும் இந்த தருணம் முழுவதும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். எனவே அவர் உச்சம் பெறுவது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது தர்ம காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெயர் புகழ் அதிகரிப்பதோடு நீண்ட நாட்களாக காத்திருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் துரிதமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைவதோடு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நடைபெற்றிருந்த பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பண வரவை உருவாக்கி கொள்ள நுட்பமான வழிகளை கண்டறிவதோடு பல வழியில பணம் வந்து உங்களது பையை நிரப்பும் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்த்து கொண்டிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதிரடியான வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உதாரணமாக ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால், மண்ணுக்கு அடியில் தங்கம் புதைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் என்பது போட்டியின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த போட்டி அறிவிக்கப்பட்டவுடன் அந்த போட்டியில் பங்கு பெற பலரும் பெறுகிறார்கள். அப்படி வந்தது மட்டுமல்லாது மிகப்பெரிய நிலப்பரப்பு ஒதுக்கப்படுகிறது. அந்த நிலப்பரப்பின் அடியில் தங்கம் புதைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் அவரவர்களுக்கு உரிய இடமானது ஒதுக்கப்படுகிறது. அப்படி ஒதுக்கப்பட்டவுடன் அவர்கள் அந்த இடத்தை தோண்டுவதற்காக தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு வந்து அங்கு நிற்கிறார்கள். வேறு எந்த நவீன இயந்திரங்களையும் பயன்படுத்தக்கூடாது. தங்களது கைகளால் மட்டும்தான் தோண்ட வேண்டும் என்பதுதான் அந்த போட்டிக்கான நிபந்தனை. உடனே அந்த போட்டியும் ஆரம்பிக்கிறது. போட்டி ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே சிலர் 4 அடி 5 அடி தோன்றும் போதே அவர்களுக்கான பரிசு கிடைத்து விடுகிறது. அதை பார்த்தவுடன் அந்த தங்க புதையலை எடுத்துக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் செல்கிறார்கள். அதற்கு பிறகு 10 அடி தோண்டக்கூடிய நபருக்கு பரிசு கிடைக்கிறது. அதை பார்த்தவுடன் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். சிலருக்கு 13, 14 அடி தோன்றியதற்கு பிறகு கிடைக்கிறது. ஆனால் ஒரு நபர் 20 அடி நோண்டிவிட்டார். ஆனால் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. உடனே மனம் உடைந்து போகிறார் அந்த நபர். மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ பரிசு கிடைத்தது, ஆனால் நமக்கு ஒன்றுமே இங்கு வைக்கப்படவில்லை என்பதால் அந்த போட்டியை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லிவிட்டு போட்டியை விட்டு சென்று விடுகிறாருங்க. ஆனால் முதலில் 4 அடி 5 அடி நோண்டியவருக்கு கிடைத்த தங்கத்தை ஒரு நபர் யோசிக்கிறார். இந்த போட்டியில் உங்களது உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் என்பதுதான் அந்த போட்டியின் அறிவிப்பே. அப்படி இருக்கும்போது அவர் 20 அடி நோண்டி இருக்கிறார். சற்று ஆழமாக நோண்டினால் அதற்கு ஏற்ற வகையில் மிக பெரிய அளவுல தங்க புதையல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர், நான் இந்த போட்டியில் தொடர்ந்து
பங்கு பெறப் போகிறேன் என்று அவர் சென்றதற்கு பிறகு அந்த இடத்திற்கு சென்று அவர் நோண்ட ஆரம்பிக்கிறார். அப்படி தோண்டும் போது 3-4 அடியிலேயே இந்த தங்கம் வந்து விடுகிறது. ஏறத்தாழ 25 அடி அவர் நோண்டியதற்கான பலனை பெறுகிறார். ஆனால் அவர் நோண்டியதோ சில குறிப்பிட்ட அடிகள் மட்டும்தான். ஏற்கனவே கடினமாக உழைத்தவருக்கு அந்த பலன் செல்லவில்லை. ஆனால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தியதால் அந்த நபர் இந்த புதையலை பெற்றதோடு மட்டுமல்லாது பணவரவை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் உருவாக்கி கொள்கிறார். இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வகையில் நுட்பமான வழியில் பண வரவை பெறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் ஆதரான புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த போட்டியில் கூட சில நபர்கள் ஏமாந்து சென்றிருக்கலாம். ஆனால் ராசியின் ஆதர் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும். மூலம் பண வரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்போ அல்லது நல்ல ஒப்பந்தங்களோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகளோ இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் சிறப்பாக ராசியின் நாதர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வரும். மிதுன ராசிக்காரர்கள் தவற விட்டுவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் நாதர் உச்சம் பெறுவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெற்றிருப்பதால் குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடைதாமதமின்றி சிறப்பாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் ஆதர் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தை விட்டு விலகி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் விலகும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. உத்தியோக ரீதியாக மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். உங்களுடைய திறமைக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ராசியின் நாதர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே பல மடங்கு நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அனுகூலமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ராசியின் ஆதரான புதன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான மாற்றமும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான முன்னேற்றமும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களது இல்லம் தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுட்பமான விஷயங்களை நுணுக்கமாக செயல்படுத்தி சாதுரியமாக செயல்படுவதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் ஒற்றுமையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை முன்னேற்றம் நிறைந்தவையாக மிதுன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் கல்வி சார்ந்த பணிகள் திருப்திகரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதோடு தொழில் ரீதியாக வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் ராசியின் ஆதரான புதன். எனவே தொழிலில் வளர்ச்சி உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடி நுட்பமான பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிறைவாக உங்களை தேடி வரும். உங்களது வாழ்க்கை நிலை உயரும் என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் நாதரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு.